இன்றைக்கி ஹெல்த்தியான உளுந்தக்கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு உளுந்து எடுத்து நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்தா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதனால் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பேனில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். இதில் இருக்க பச்சை வாசலாம் போய் நல்லா ட்ரை ஆகணும். இது கூட நான் கருப்பு கவுனி அரிசி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருப்பட்டி இதில் ஆட் பண்ணோம். அதுக்கு நான் இது வந்து தண்ணியில் போட்டு நல்லா உருக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோடனே இப்போ கருப்பு கவுனி அரிசியும் 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம இப்போ இதை ஃபேன் காற்றுல ஆற வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப்பு உளுந்துக்கு நான் வந்து 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை நான் கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அது இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது கட்டி வந்து சேராது. இப்போது நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருக்கும் போது உங்களுக்கு கட்டி ஆகாது. இது நல்லா கொதிச்ச பிறகு இந்த கருப்பட்டி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் திருவுனதும் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.